ஹை கைஸ், இது ஒரு மூட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறோம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இந்த மூட்டை என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். லைட்டாக தெரியுது. ஓப்பன், மூடிக்க. இங்கே பாருங்க, ஆவி பிடிக்கிறான். கற்பூரவல்லி போட்டு ஆவியை பிடிக்கிறான் உள்ளார. ஆவி எப்படா இருந்துச்சு? கண்ணு காது மூக்கெல்லாம் இருந்துச்சா ஆவிக்கு? எல்லாம் குடிச்சியா? ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு கற்பூரவல்லி ஆவி நாங்கள் பிடிப்போம். கற்பூரவல்லி போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிப்போம். அன்றைக்கே உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வந்துட்டா பாருங்க பாப்பா. அவளுக்கும் ஜலதோஷமாக ஆவி பிடிக்கிற மாதிரி. அப்படியே பிடிங்க. இங்கே கொண்டா தினேஷ், அப்படியே விடு. பாரு பாப்பா, ஆவி பிடிப்பா. ஆவி பிடிக்க போகிறலாம். இது உடனே போயிடுவாடா. நீ போய் தண்ணி பிடிக்கங்காட்டியும் போயிடுவாடா. போ. போனாலும் இருக்க மாட்டேன். அது ஆவி பிடி. தண்ணி பிடிக்கிற வரைக்கும் போ. ஆவி பிடிங்க. இரு, அம்மா கிட்டக்க வரேன். சுட்டுக்காத. ஜலதோஷம் சரியா போச்சா? சுட்டுக்காத. சுடும். அதான் வருது. தினேஷ் அப்படியே ஒரு கரண்டி எடுத்தார். தினேஷ் அவன் எடுத்துட்டு வருவா. விடு, ஒரு கரண்டி எடுத்துட்டு போடு. உள்ள எப்படி எடுக்கிறான்னு பாப்போமா? பாருங்க. இரு சரி, விடு. அதுக்குதான் அவள் போனோன்னு நான் எடுக்கணும்னு சொன்னேன். கரண்டி எல்லாம் கலக்கி விடணும். வருது பாருப்பா. வருதா? தெளிக்காதுடா. நான் தெளிக்கிற மாதிரியே கலருவேன். ஓடி போயிட்டா. தண்ணி பட்டுச்சுன்னா அவ்வளோதான். கொதிக்க வச்சிருக்கோமா? அப்பா வேர்த்து போயிருக்கான் பாருங்க. காட்டு வேர்வையை காணு. வேர்ற எல்லாம் தொடட்டவல இவங்க தண்ணி எப்படி இருக்கு? அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கா? அதான் கேமரா ஏதாவது ஆகிட போதுங்க. எப்படி பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? ஜலதோஷம் அட்டாயம். நாளைக்கு ஒரு இது பிடிச்சா சரியாக போய்டும். ரன்னிங் நோஸ் கொஞ்சம் பொட்டுக்கடலை சாப்பிடு. ரன்னிங் நோஸ் சரியாக போய்டும்ண்ணா. பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன்னா ரன்னிங் நோஸ் சரியாக போய்டும். கைஸ், உங்களுக்கும் தான் இந்த டிப்ஸு. ரன்னிங் நோஸ் உடனே நிற்கணும்னா பொட்டுக்கடலை சாப்பிட்லாம். ஒரு புடி பொட்டுக்கடலை ரெண்டாக சாப்பிட்ருங்க. ரன்னிங் நோஸ் உடனே இன்டர்வியூ போகிறோங்க. ரன்னிங் நோஸாக இருந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னா பொட்டுக்கடலை சாப்பிட்டு போவாங்களாம். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த டிப்ஸு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. ஓகே, இதை நீங்கள் பயன்படுங்க. இன்னொரு செட்டு போடு. இதை வச்சிருந்து 4 நாள் 10 நாள் வைங்க. நாராது, ஸ்மெல்லு வராது. இல்லைன்னா தண்ணியில் ஒரு கீரையை பட்டு வைங்க. 2 நாள் தான். இது அப்படியே இருக்கும், அந்த மனத்தோடு இருக்கும். கரைஞ்சிடும். ஆனால் லைட்டாக நீயா கலக்கிக்க. பயப்படாத, லைட்டாக கலக்கு. என்னடா பூதமாக வரப்போகுது? தண்ணி சூடு பண்ணிக்காம சூடு இல்லாமல் போட்டுக்குங்க. அவ்வளோதான். என்ன குழந்தை பிறக்கிற மாதிரி கத்துறா. நல்லா ஜலதோஷம் பிடிச்சி. ஜனநாயகம் படத்துக்கு போனோம். அங்கே நல்லா ஏசி ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. சளி பிடிச்சிக்கிச்சு. எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. யாராவது ஒருத்தர் இருந்தாலும் ஏசி நம்ம காற்று நம்ம சுவாசிப்போம். வெளிக்காற்றுக்கு வேலை இல்லை. குட் நைட் பாய் சொல்லிட்டு போ. போய் படுக்கிறியா? குட் நைட் சொல்லு. தம்பிக்கு ஜெல்பு பிடிச்சிச்சு. ஓகே, ஜனநாயகம் படம் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஓகே, பை.